ஹாய், இன்னைக்கான கோடிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ட் மேட்ரிக்ஸ் பை டயகோனல். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு n10 மேட்ரிக்ஸ் இருக்க போகுது. ஸோ இந்த மேட்ரிக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில வேல்யூஸ் இருக்குல்ல. ஸோ இந்த வேல்யூவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில் சில வேல்யூஸ் இருக்கும். டாப் ரைட் ட்ரையாங்கிள்னு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அந்த வேல்யூஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்க்ரீசிங் ஆர்டரில் மாற்றணும். சப்போஸ் இல்லை அது வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு நான் இன்க்ரீசிங் ஆர்டர் இருந்துச்சுன்னா நம்ம எதுவும் மாற்ற தேவையில்ல. ஸோ அதே மாதிரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாட்டம் லெஃப்ட்டில் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும். ஸோ அந்த வேல்யூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்கணும். சப்போஸ் இல்லைன்னா அதை வந்து நம்ம மாற்றணும். இருந்துச்சுன்னா நம்ம எதுவும் மாற்ற தேவையில்லை. ஸோ அதுதான் வந்து இங்கே முக்கியமாக பண்ண போகிறோம். ஸோ அது என்ன ஏதுன்றதால அப்படியே கோடிங்கில் போகலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு மேட்ரிக்ஸை கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து டிக்ஷனரி டயகோனல்ஸ்ன்ற ஒரு டிக்ஷனரி ஆட் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸாக இந்த டயகோனலே கிராஸாக ஸ்டார்ட் பண்ணுவோம்ல நம்ம நேற்று போட்டிருந்த கோடிங் மாதிரியே. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபைனல் அப்டேட் பண்ணுவோம்ல மேட்ரிக்ஸ், அதில் வந்து அப்டேட் பண்ணுறப்போ எதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிதோ அந்த வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அதை தாங்க முக்கியமாக கன்வே பண்ணணும்னு நினச்சால் தான் ஒரு வீடியோ. சொந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ